பொதுமக்கள் வாகனம் வாங்கலாமா, இல்லாவிட்டால் காத்திருக்கலாமா? 15% ஒரு தேறிய அதிகரிப்பை கொண்டு வர முகமாக இந்த மாற்றம் கொண்டு வரப்பட்டுள்ளது. ஆகவே மொத்த வாகன விலையில் 50% அதிகரிப்பு ஏற்படாது. இது ஒரு 3 மாசத்துக்குத்தான் ஒரு தற்காலிக ஒரு நடைமுறையாக இருக்கின்றது. இதில் இந்த வியாபாரம் செய்பவர்கள் இந்த மக்களை ஒரு ஒரு மயக்க நிலைக்கு கொண்டு செல்லிவிட்டு அது வியாபார தந்திரம். ஏன்னு சொன்னால் வியாபாரிகள் தங்களுடைய நிலைமையை சாதகமாக பாவித்து வாகனத்தினுடைய விலையை அதிகரித்து விடுவார்கள். இந்த ஒரு 3 மாதம் அல்லது ஒரு 6 மாதம் இந்த வருஷம் நாங்கள் எவ்வாறு எம்மை நாங்கள் சுதாகரித்துக் கொண்டு எமது செயற்திட்டங்களை ஒருமுகப்படுத்த போகின்றோமோ அதைத்தான் எமது வருங்காலத்தை தீர்மானிக்க போகிறது. இது இலங்கை அரசாங்கம் மே மாதம் 16ஆம் தேதி ஒரு வர்த்தமானியை வெளியிட்டது. அரசாங்கம் ஜனாதிபதி கையெழுத்திட்டு 3 மாதங்களுக்கு வாகனங்கள் உள்ளிட்ட குறிப்பிட்ட சில இறக்குமதி பொருட்களுக்கு பொருந்தும் வண்ணம் கஸ்டம் டியூட்டி மீது 50% மேலதிக கட்டணத்தை, அதாவது சர்சார்ஜ் என்று விதித்துள்ளது. இது மேலதிகமான 50% டாக்ஸ் கஸ்டம் டியூட்டி அல்ல, ஏற்கனவே 30% இருக்கின்ற அந்த கஸ்டம் டியூட்டி மேலாக ஒரு 50%. ஒரு டாக்ஸுக்கு மேலே இன்னொரு டாக்ஸை அறவிடுதலை சொல்வோம், சர்சார்ஜ் என்று சொல்லுவோம். அரசாங்கம் ஒரு 6 மாதம் தான் வழங்கும் என்று பார்த்தோம். இல்லாமல் அரசாங்கம் தொடர்ச்சியாக இந்த இறக்குமதியை அனுமதித்தது நாம் முதலில் பாராட்ட வேண்டும். இந்த வாகனங்களுக்கான தீர்வை வரி அதில் ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய மாற்றம், அதனோடு கூடிய செய்திகளின் பிரதிபலனாக இல்லையென்றால் அதனை தொடர்ந்த செய்திகளோடு நிலவரத்தின் அதன் நிலவரம் என்ன, அதனுடைய சூழல் என்ன என்பது பற்றி நாங்கள் இன்று எங்களுடைய நேயர்களுடன் பேசியிருக்கிறோம். குறிப்பாக வெளிநாட்டு நாணய மாற்று விகிதத்தின் மீது ஏற்படுகின்ற அவசியமற்ற அழுத்தத்தினை கட்டுப்படுத்துவதற்கு கையிருப்பினை கட்டி எழுப்புகின்ற வகையிலே இந்த தீர்மானங்கள் எடுக்கப்பட்டிருக்கிறது என்பதாக அமைச்சர் அனில் ஜயந்த் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் என்பதான ஊடக அறிக்கைகளையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த அடிப்படையிலே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களுடைய கையொப்பத்தோடு அறிவுறுத்தல் வெளியிடப்பட்டிருக்கிறது. கடந்த 16ஆம் தேதி முதல் 3 மாத கால பகுதிக்கு 50% வரி வாகன இறக்குமதி மீது தற்காலிகமாக 3 மாதத்திற்கு என்கின்ற இந்த செய்தியோடு தொடர்புடைய செல்வாக்கு செலுத்துகின்ற இதரப்புற காரணிகள் பற்றிய விவரங்களை இன்று எங்களுடைய நேயர்களுக்கு தெளிவுபடுத்துகின்ற முகமாக எமது விடியும் வேளை நிகழ்ச்சியிலே நாங்கள் இன்று பங்கு பெறச் செய்வது பட்டய கணக்காளரும் வரி முகாமைத்துவ ஆலோசகருமாகிய AGS சுவாமிநாதன் சர்மா அவர்களை. பட்டய கணக்காளர், வரி முகாமைத்துவ ஆலோசகர் AGS சுவாமிநாதன் சர்மா அவர்களே, வணக்கம். வணக்கம். உங்களுக்கு நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இந்த வாகன இறக்குமதிக்கு தற்போது 50% தற்காலிக 3 மாதத்திற்கான சுங்க வரி மேலதிக கட்டணம் என்பது ஒரு செய்தி. இந்த செய்தியோடு இன்று இருக்கும் சூழ்நிலை மற்றும் அதனுடைய அது செல்வாக்கு செலுத்துகின்ற காரணிகள், இவை பற்றி நாங்கள் எங்களுடைய நேயர்களுக்கு தெளிவுபடுத்துகின்ற முகமாக உங்களை இன்று விடியும் வேளை நிகழ்ச்சியிலே சந்திக்கின்ற இந்த வேளையிலே உண்மையில் இந்த புதிய வரி அறவீடு இல்லாவிட்டால் அந்த மாற்றம், அறிவித்துள்ள புதிய வரி மாற்றம் என்று கேட்டால் சால பொருந்தும் என்று நம்புகிறேன். அது என்ன என்று முதலில் விளங்கப்படுத்த முடியுமா பட்டய கணக்காளர், வரி முகாமைத்துவ ஆலோசகர் AGS சுவாமிநாதன் சர்மா அவர்களே? ஆமா, நல்ல ஒரு ஹாட் டாபிக்கை நீங்க தேர்வு செய்திருக்கிறீர்கள். ஏனென்று சொன்னால் அன்றைக்கு நாங்கள் வட்டை பற்றி கேட்டோம், திண்ணை பற்றி கேட்டோம். இன்று மிக முக்கியமாக பேசு பொருளாக இருக்கின்ற அந்த சுங்க 50% சர்சார்ஜ் வாகன இறக்குமதிக்கு என்று மாத்திரம் இல்லாமல் அரசாங்கம் இந்த கொள்கைக்கு மிக முக்கிய காரணம் என்னென்று சொன்னால் இலங்கை ரூபாவை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வருவதற்காக இன்னும் சரிவை ஏற்படுத்தாத வண்ணம். ஏனென்று சொன்னால் நாங்கள் பார்த்திருப்போம், நாங்கள் பாரிய பொருளாதார அழுத்தங்களை தாண்டி தித்வா புயல் மற்றும் பல அனர்த்தங்களை தாண்டி இப்பொழுது ஒரு ஸ்திர நிலைக்கு சென்று கொண்டிருக்கிற தருவாயில் இந்த அந்நிய செலவினை கட்டுப்பாடு என்பது மிகவும் முக்கியமாக இருந்தது. நாங்கள் இந்த அரசாங்கம் பொறுப்பேற்பதற்கு முதல் வாகன இறக்குமதி இல்லாமல் இருந்த ஒரு தருணத்தில் தான் இந்த அரசாங்கம் தனது பொறுப்பை ஏற்றது. ஆனால்
யாரும் எதிர்பார்க்காத விதத்தில் இந்த அரசாங்கம் ஒரு துணிச்சலகரமான ஒரு முடிவை எடுத்து இந்த வாகன இறக்குமதியை அனுமதித்து கொடுத்தார்கள். ஏனென்று சொன்னால் வாகன இறக்குமதியை அனுமதி கொடுப்பதன் வாயிலாகத்தான் இந்த இலங்கையினுடைய ஒரு பொருளாதார சுழற்சியை, பொருளாதார மீள் எழுச்சியை ஏற்படுத்த முடியும் என்று கருதி நோக்கி அந்த வாகன இறக்குமதிக்கான அனுமதி பத்திரம், இறக்குமதி அனுமதி வழங்கப்பட்டது. அது மிகவும் வரவேற்கத்தக்கது. ஏன்னு சொன்னால் இந்த ஒரு பபுள் எஃபெக்ட், அதாவது கேஸ்கேடிங் எஃபெக்ட் இருக்கின்றது. கேஸ்கேடிங் என்று சொன்னால் பாசிட்டிவான ஒரு தொடர்ச்சியான வளர்ச்சியை காணக்கூடியதாக இருந்தது. நாங்கள் கடந்த காலத்தில் பார்த்திருப்போம். வாகன இறக்குமதியை அனுமதித்ததன் காரணமாக அது சார்ந்த துறைகள், இறக்குமதி செய்பவர்கள், வாகனம் இறக்குமதி செய்கின்ற வியாபாரம் செய்பவர்கள், ஸ்பேர் பார்ட் பிசினஸ் செய்பவர்கள், சர்வீஸ் செக்டர் பிசினஸ்கள், வங்கி, நிதித்துறை, காப்புறுதி செய்யக்கூடிய தொழில், அது மாத்திரமல்லாது லீசிங், ஹயர் பர்ச்சேஸ் போன்ற பல துறைகளுடைய எழுச்சியை நாம் கண்கூடாக காணக்கூடியதாக இருந்தது. அரசாங்கம் ஒரு 6 மாதம் தான் வழங்கும் என்று பார்த்தோம். இல்லாமல் அரசாங்கம் தொடர்ச்சியாக இந்த இறக்குமதியை அனுமதித்தது நாம் முதலில் பாராட்ட வேண்டும். இப்பொழுது என்ன நடைமுறை வந்துள்ளது என்றால், இலங்கை ஒரு இறக்குமதி இலங்கைக்கு தேவையான அளவு வந்துவிட்டது என்று கருதி கொண்டும் இந்த இலங்கையினுடைய நாணயத்தினுடைய வீழ்ச்சியை மேலும் தக்க வைப்பதற்குள்ள, அது வீழ்ச்சியை இன்னும் செல்ல விடாத காரணத்தினால் இலங்கை அரசாங்கம் மே மாதம், அதாவது இந்த மாதம் மே மாதம் 16ஆம் தேதி ஒரு வர்த்தமானியை வெளியிட்டது. அரசாங்கம் ஜனாதிபதி கையெழுத்திட்டு 3 மாதங்களுக்கு வாகனங்கள் உள்ளிட்ட குறிப்பிட்ட சில இறக்குமதி பொருட்களுக்கு பொருந்தும் வண்ணம் கஸ்டம் டியூட்டி மீது 50% மேலதிக கட்டணத்தை, அதாவது சர்சார்ஜ் என்று விதித்துள்ளது. மக்கள் அனைவரும் தெளிவாக தெரிந்து கொள்ளவனும், இது மேலதிகமான 50% டாக்ஸ், கஸ்டம் டியூட்டி அல்ல, ஏற்கனவே 30% இருக்கின்ற அந்த கஸ்டம் டியூட்டி மேலாக ஒரு 50%. ஆகவே இது நாங்கள் மேலோ எழுந்த வாரியாக பார்க்கும் பொழுது 50% டியூட்டி என்று பார்க்க கூடாது. ஏற்கனவே இருக்கின்ற 30% கஸ்டம் டியூட்டி மீதாக மேலதிகமாக ஒரு 50% சர்சார்ஜ் என்று சொல்லுவோம். மேலதிக டாக்ஸ், ஒரு டாக்ஸுக்கு மேலே இன்னொரு டாக்ஸை அறவிடுதலை சொல்லுவோம், சர்சார்ஜ் என்று சொல்லுவோம். அந்த சர்சார்ஜை 50% அதிகரித்துள்ளது. அதாவது ஏற்கனவே 30% என்று சொன்னால் இப்பொழுது 50% அதிகரித்துள்ளது. 15% ஒரு தேறிய அதிகரிப்பை கொண்டு வர முகமாக இந்த மாற்றம் கொண்டு வரப்பட்டுள்ளது. ஆகவே மொத்த வாகன விலையில் 50% அதிகரிப்பு ஏற்படாது. ஏற்கனவே உள்ள சுங்க வரி மீது இருக்கின்ற வரியில் 50% அதிகரிப்பு இருக்கின்றது. ஏற்கனவே இருக்கின்றது 30%. ஆகவே 15% அதிகரிப்பை கொண்டு வரும் முகமாக மே மாதம் 16ஆம் தேதி, அதாவது மே மாதம் 16ஆம் தேதி கெசட் மூலமாக இது முன்மொழியப்பட்டுள்ளது. இதன் மூலமாக இந்த அறிவித்தலின் மூலமாக இலங்கையினுடைய ரூபாவை மேலும் சரிவி சாயாமல் இலங்கை அமெரிக்கா டாலருக்கு எதிராக ஒரு சிறந்த பெறுவரை பேண வேண்டும் என்ற மிக முக்கிய நோக்கத்திற்காகத்தான் இந்த மாற்றம், இந்த நடைமுறை கொண்டு வரப்பட்டுள்ளது. அதுவும் ஒரு 3 மாதத்துக்காகத்தான் இந்த நடைமுறை கொண்டு வரப்பட்டுள்ளது. ஆகவே இந்த தெளிவின் மூலமாக இந்த நேர்காணலை நாங்கள் உள்ளுக்கு செல்வோம் என்று நான் கருதுகின்றேன். பட்டய கணக்காளர் வரிமுக அமைத்துவ ஆலோசகர் AGS சுவாமிநாதன் சர்மா அவர்களுடன் தற்பொழுது 16ஆம் தேதி வர்த்தமானியிலே அறிவிக்கப்பட்டதான மேலதிக வாகன மற்றும் இறக்குமதி தொடர்பான சுங்க வரி மேலதிக கட்டணம் பற்றிய விளக்கங்களை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். சுவாமிநாதன் சர்மா அவர்களே, இந்த சந்தர்ப்பத்தில் 50% இந்த சுங்க வரி மேலதிக கட்டணம் என்பது தற்போதைய அறிவிப்பு. ஏலவே இருந்த 30% அந்த அறவீட்டுக்கு மேல் வருகின்ற இந்த கட்டணம் 15% அமையப்படுகிறது என்று தெரிவித்திருந்தீர்கள். அதனை சற்று விளக்க முடியுமா? ஆமாம், நாங்கள் மக்களுக்கு தெளிவாக கூற வேண்டும். அதாவது வாகன விலையில் 50% உயருமா என்றது இல்லை. ஏன்னு சொன்னால் நாங்கள் அந்த டாக்ஸை பார்க்கும் பொழுது சாதாரண மக்கள் பார்ப்பார்கள் 50% வரி உள்வாங்கப்பட்டுள்ளது, 50% வரி உயர்த்தப்பட்டுள்ளது என்பதுதான் இப்பொழுது நாங்கள் பார்த்தோம். சோசியல் மீடியா மற்றும் மக்கள் ஒரு பிழையாக தெரிந்திருக்கிறார்கள். ஆனால் இந்த தெளிவை நாங்கள் இந்த நிகழ்ச்சி மூலமாக சொல்ல வேண்டும். ஏனென்று சொன்னால் வாகனத்துக்கு ஏற்கனவே 30% டியூட்டி இருக்கின்றது. அந்த 30% டியூட்டியை அதிகரிக்கும் முகமாக, ஏனென்று சொன்னால் நீங்கள் பார்க்கலாம், ஏன் அந்த 30% ஒரேடியாக 45%
உயர்த்தலாமே, அப்படி இல்லாமல் செய்திருக்காமல் ஏன் சர்சார்ஜ் என்று கொண்டு 50% உயர்த்தி இருக்கிறார்களே என்று மக்கள் கேட்கலாம். ஏனென்று சொன்னால் இது ஒரு டெம்பரரி, ஒரு தற்காலிக ஒரு செயற்பாடு ஆனதால் தான் அந்த ஏற்கனவே இருக்கின்ற 30% சுங்க வரிக்கு அதிகரிப்பை கொண்டு வரும் முகமாக ஒரு 50 அந்த ஏற்கனவே இருக்கின்ற சுங்க வீத 30% 50% அதிகரிக்கும் நோக்கம்தான். ஆகவே 30% 50 என்று சொன்னால் 15%. ஆகவே இப்பொழுது அதாவது இந்த இடத்துல குறிப்பிடுவதற்கு மன்னிக்க 30% 50% என்று சொன்னால் 15 20%? இல்ல என்ன சொன்னால் 30% என்று சொன்னால் நாங்கள் 30%ல் 50% என்று சொன்னால் 15%. ஆகவே நாங்கள் 15% தான் அதிகரிக்க போகின்றது உண்மையாகவே. ஆகவே 30% என்கின்ற அந்த வரி அதிகரிப்பில் 30% என்று ஏற்கனவே குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய அந்த அறவீட்டில் 50% என்று சொல்லி சொன்னால் 30 50%, 30 அரைவாசி பங்கு என்பது 15%. எனவே 15% அதிகரிப்பு இப்போ தெளிவாகிறதா? என்று சொன்னால் இதுல இந்த வியாபாரம் செய்பவர்கள் இந்த மக்களை ஒரு மயக்க நிலைக்கு கொண்டு செல்லிவிட்டு அது வியாபார தந்திரம். ஏன்னு சொன்னால் வியாபாரிகள் தங்களுடைய நிலைமையை சாதமாக பாவித்து வாகனத்தினுடைய விலையை அதிகரித்து விடுவார்கள். சில சமயங்களிலே இப்போ செய்தியாக வாசிக்கக்கூடியவர்கள் 30% அறவீடு என்பது ஏற்கனவே இருக்கிறது. வர்த்தமானி அறிவித்தலிலே 50% அதிகரிப்பு வருகிறது என்று சொன்னால் 30 50 இப்போ 80% என்று கூட அர்த்தப்படுத்தலாம். ஒரு மயக்க நிலையிலே விளங்கிக் கொள்ளக்கூடிய வகையில் அது சரியா நான் குறிப்பிடுவது? நிச்சயமாக நீங்க சரியா சொன்னீங்க. ஏன்னு சொன்னால் ஆகவே நாங்கள் இதை இந்த நிகழ்ச்சி மூலமா தெளிய பண்ண வேண்டும். உதாரணமாக நாங்கள் வைத்துக் கொண்டால் 1 கோடி ரூபாய் ஒரு வாகனம் என்று சொன்னால் அதற்கு ஏற்கனவே டியூட்டி வைங்களின் ஒரு 30% என்று சொன்னால் அந்த 30 லட்சத்துக்கு 30 லட்சம் 30% என்று சொன்னால் 30 லட்சம் பெறப்போகுது. அந்த 30 லட்சத்துக்கு தான் 15% கூட போதே ஒழிய 1 கோடி ரூபாய்க்குரிய 50% கூடாது. அதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே நாங்கள் மேலோண்ட பார்க்கும் பொழுது 1 கோடி ரூபாய்க்கு 50% என்று சொன்னால் 50 லட்சமாக வந்துடும். ஏற்கனவே இருக்குது 30 லட்சம், 30 லட்சமும் 50 லட்சமும் 80 லட்சமாக வந்துடும். அப்படி இல்லை, அந்த ஏற்கனவே இருக்கின்ற டியூட்டி 30%க்கு 15% அதிகரிப்பை கொண்டு வரப்பட்டுள்ளது. ஆகவே மக்கள் தெளிய வேணும். அதாவது இது ஒரு டெம்பரரி மெக்கானிசம். இது 3 மாசத்துக்குத்தான் இந்த நடைமுறை இருக்க போகிறது. ஆகவே வாகனம் விலை பெரிதாக அதிகரிக்காது. ஏனென்று சொன்னால் நாங்கள் அதுவும் அந்த ஜனாதிபதி மிகவும் தெளிவாக சொல்லிவிட்டார். அந்த அந்த வர்த்தமானி அதாவது கெசட் வர்றதுக்கு முதல் நாள், அதாவது அதற்கு முதல் தேதியில் யாராவது எல்சி ஓபன் பண்ணியிருந்தால் அவர்களுக்கு இந்த நடைமுறை வராது. அதற்கு பிந்திய நாளில் இருந்து, அதாவது 17ஆம் தேதி மே மாதத்தில் இருந்து தான் இந்த சட்டம் அமுலாக்கப்பட்டுள்ளது. ஆகவே இது ஒரு 3 மாசத்துக்குத்தான் ஒரு தற்காலிக ஒரு நடைமுறையாக இருக்கின்றது. அது ஏனென்று சொன்னால் நாங்கள் இந்த நடைமுறை கொண்டால்தான் இந்த நாட்டினுடைய எழுச்சியை கொண்டு வரணும். மிக முக்கியமான இது ஒரு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் அந்த மத்திய கிழக்கு ஈரான் அமெரிக்கா யுத்தம் காரணமாக அந்த ஆயில் பிரைஸ் கூடுகின்றது. ஆகவே அரசாங்கத்தினுடைய டாலருடைய அதாவது ஆயிலை இறக்குமதி செய்வதற்காக பாரியளவு அமெரிக்க டாலரை நாங்கள் ஒதுக்க வேண்டிய நிலையில் இருக்கின்றோம் என்று அரசாங்கம் ஜனாதிபதி தெளிந்த முறையில் சொல்லியிருந்தார். என்று சொன்னால் அந்த தரவை நான் தருகின்றேன். பிப்ரவரி மாதம் $98 மில்லியன் நாங்கள் பாவித்திருந்ததாக சொன்னார். மார்ச் மாதம் 216 மில்லியனாக அதிகரித்துள்ளது என்று சொல்லியிருந்தார். ஏப்ரல் மாதம் 368 மில்லியனாக அதிகரித்து காணப்பட்டது என்றும், மே மாதம் இந்த மாதத்துக்கு 522 மில்லியன் தேவைப்படுவதாக இருக்கிறது. ஆகவே நாங்கள் மக்கள் அனைவரும் இதை புரிந்து கொள்ள வேண்டும். இது எமது கட்டுப்பாட்டில் இல்லை, இலங்கை அரசாங்கத்தினுடைய இலங்கையின் கட்டுப்பாட்டில் இல்லை. இது உலக பொருளாதாரத்தில் ஏற்படுகின்ற, அதாவது எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் என்று சொல்லுவோம், வெளி காரணிகளால் ஏற்பட்ட காரணிகளால் 98 மில்லியன் பிப்ரவரி மாதம் இருந்த அமெரிக்கன் 98 மில்லியன் தேவைப்பட்ட எமது US மே மாதம் 522 மில்லியன் தேவைப்படுகின்றது. ஆகவே அந்த US டாலரை நாங்கள் எவ்வாறு தக்க வைத்துக் கொள்ளலாம் என்று சொன்னால்
தேவையற்ற அதாவது ஆடம்பர இறக்குமதியை கட்டுப்படுத்துவதன் மூலமாகத்தான் அதில் வருகின்ற சேமிப்பு வெளிப்பாய்ச்சல், அந்நிய செலவணி வெளிப்பாய்ச்சலை தடுக்கும் முகமாகத்தான் இந்த 3 மாத நடைமுறை வந்துள்ளது. ஆகவே அதில் சேமிக்கின்ற அமெரிக்கன் டாலரை நாங்கள் இந்த ஆயில் இறக்குமதிக்காக, எண்ணெய் இறக்குமதிக்காக திசை திருப்பி எமது எண்ணெய் தேவையை நாங்கள் நிச்சயமாக பூர்த்தி செய்ய வேண்டும். ஏனென்று சொன்னால் எமது எண்ணெய், அதாவது எமது பெட்ரோல், டீசல் போன்ற தேவைகளை மிகவும் முக்கியமானது என்று சொன்னால் அதுதான் நமது நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு தேவை என்று அரசாங்கம், ஜனாதிபதி, நிதியமைச்சர் என்ற முறையில் துல்லியமாக இனங்கண்டிருந்தார். ஆகவே இது ஒரு சரியான திட்டமிடல் என்றே நான் கருதுகின்றேன். ஏனென்று சொன்னால் எக்கனாமிக்ஸ்ல நாங்கள் பார்த்திருப்போம், இருக்கின்ற வளங்களை கொண்டு நாட்டினுடைய கொள்கைகளையும் மக்களுடைய தேவைகளையும் பூர்த்தி செய்ய வேண்டும். ஆகவே நமக்கு அந்நிய செலாவணி இருந்தாலும் அந்த அந்நிய செலாவணி எந்தெந்த தேவைக்கு அத்தியாவசியமாக தேவைப்படுகின்றதோ, உணவு, உடை, உறையில், மருந்து மற்றும் போக்குவரத்து போன்ற துறைக்கு முக்கியம் என்ற நோக்கமாக கருதித்தான் இந்த 50% சர்சார்ஜ் கொண்டு வரப்பட்டுள்ளது. ஆகவே மக்கள் பயப்பட தேவையில்லை. வாகனத்தில் 50% அதிகரிப்பு ஏற்படாது. வெறுமனே ஒரு 15% தற்காலிக ஒரு நடைமுறையாகத்தான் இது வரப்போகின்றது என்றே நான் கருதுகின்றேன். பட்டய கணக்காளர் வரி முகாமைத்துவ ஆலோசகர் AGS சுவாமிநாதன் சர்மா அவர்களுடனான கலந்துரையாடலை நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். வாகன இறக்குமதிக்கு விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய 50% சுங்க வரி மேலதிக கட்டணம் என்பது குறித்ததான அந்த அறிவிப்பு நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விதம் என்பது ஏற்கனவே இருக்கக்கூடிய 30% வரிக்கு 50% மேலதிக கட்டணம் அதிகரிப்பு. அதாவது ஏற்கனவே இருக்கக்கூடிய 30% அந்த கட்டண அறவீட்டின் மேலும் ஒரு 50%, அதாவது 15% ஒரு கட்டணம் என்கின்ற ஒரு விளக்கத்தோடு நாங்கள் பட்டய கணக்காளர் வரி முகாமைத்துவ ஆலோசகர் AGS சுவாமிநாதன் சர்மா அவர்களே, ஒரு சாதாரண காரினுடைய விலை சாதாரணமாக எவ்வளவு அதிகரிக்கலாம்? ஆமா, ஏன்னு சொன்னால் இது நாங்கள் ஒரு உதாரணமாக எடுத்துக்கொண்டு சொன்னால் 10 மில்லியன், 1 கோடி ரூபாய் இருக்கின்ற வாகனமாக இருந்தால் அதற்கு நான் சொன்னேன் 30% டியூட்டி என்று சொன்னால் 30 லட்சம். அந்த 30 லட்சத்துக்கு 50% என்று சொன்னால் ஒரு 15 லட்சம் ரூபாய் அரசாங்கம் தற்காலிக சர்சார்ஜாக அறவிடும். அதாவது 1 கோடி ரூபாய் வாகனம் என்று சொன்னால் 15 லட்சம் ரூபாய் அதிகரிக்க சந்தர்ப்பம் இருக்கின்றது. அதே போன்று ஒரு 70 லட்சம் என்று சொன்னால் அதுக்கேற்ற அதில் வருகின்ற டியூட்டிக்கு 15% தான் பிறப்பது. ஆகவே இது பெரிதாக இருக்கின்றது. ஆகவே இதில் மக்கள் என்ன செய்யணும் என்று சொன்னால், வாகனம் அதிகரிக்கின்றது என்று, அதாவது விலை அதிகமாக இருக்கின்ற தருணத்தில் தமது கேள்விகளை குறைக்க வேண்டும். இது ஒரு மெச்சூரிட்டியாகத்தான் நான் கருதுகிறேன். வாகனம் எவ்வளவு அதிகரிப்பது என்று பார்க்காமல் அந்த ஒரு கட்டுப்பாடு, இந்த கட்டுப்பாடு கொண்டு வரும் பொழுது நாங்கள் அதை செய்யக்கூடாது. அதற்காகத்தான் இந்த கட்டுப்பாடு வருகின்றது. ஆகவே நாமும் சாதாரண மக்களும் அரசாங்கத்தினுடைய கொள்கை பிரகடனங்களுக்கும் கொள்கை திட்டமிடலுக்கும் உதவியாக இருக்க வேண்டும். இந்த ஒரு 3 மாதம் அல்லது ஒரு 6 மாதம் இந்த வருஷம் நாங்கள் எவ்வாறு எம்மை நாங்கள் சுதாகரித்துக் கொண்டு எமது செயற்திட்டங்களை ஒருமுகப்படுத்த போகின்றோமோ அதை தான் எமது வருங்காலத்தை தீர்மானிக்க போகிறது. இது ஒரு சாதாரணமான ஒரு மாற்றம் இல்லை. ஆகவே நாங்கள் வாகனத்தின் விலை கூடத்தான் போகின்றது. ஏனென்று சொன்னால் அரசாங்கம் இதை ஒரேடியாக கூட்டவில்லை. எமது செயற்பாடை ஒரு தற்காலிக தடையை ஏற்பட்டுகின்றனர். ஆகவே ஒரு 15% அதிகரிப்பு தான் ஏற்பட போகிறது. இந்த 15% கூட டியூட்டியில் தான் 15%. ஆகவே 1 கோடி ரூபாய் வாகனமாக இருந்தால் ஒரு 15 லட்சம் வரையில் வாகனங்கள் அதிகரிக்க இருக்கின்றது. அதே மாதிரி நாங்கள் 50 லட்சம் இருந்தால் 7 லட்சம் வரை தான் கூட போகிறது. ஆகவே நாங்கள் பெரிதாக கவலைப்படுத்தவில்லை என்றே நான் கருதுகின்றேன். வரி முகாமைத்துவ ஆலோசகர் மற்றும் பட்டய கணக்காளர் AGS சுவாமிநாதன் சர்மா அவர்களே, கட்டுப்படுத்துதல் என்கின்ற பதத்தை சொன்னீர்கள். கட்டுப்படுத்தல் என்கின்ற பதம் போல பதத்தை அன்றி மட்டுப்படுத்தல் என்று குறிப்பிடுவது சரியா? என்று சொன்னால் இப்பொழுது நாங்கள் ஏன் கட்டுப்படுது சொன்னால், மட்டுப்படுத்தல் என்று சொன்னால் இம்போர்ட்டை அறவே நீக்குவது என்று சொன்னால் மட்டுப்படுத்தல் என்று சொல்லலாம். உதாரணங்களில் நீங்கள் ஒரு 100% வாகனத்தை இறக்குமதி செய்யாமல் 50% மாத்திரம் விட்டால் மட்டுப்படுத்தல். இது கட்டுப்படுத்தல் என்று சொன்னால் நீங்கள் 100% உங்களுக்கு முழு சலுகையும் தருகின்றோம். ஆனால் ஒரு
கட்டுப்பாடு என்று சொன்னால் நீங்கள் இதுதான் உங்களுக்கு வரப்போகுது. நீங்கள் தாராளமாக இறக்குமதி செய்யுங்கள். அரசாங்கம் ஜனாதிபதி மிகவும் திட்டசங்கத்தரமாக இருக்கின்றார். வாகன இறக்குமதியில் எந்தவித மாற்றமும் இல்லை. நீங்கள் யாரும் இறக்குமதி செய்யலாம். ஆனால் இறக்குமதி செய்வதாயின் ஒரு 3 மாதத்துக்கு இந்த அதிகரிப்பை நீங்கள் முகம் கொடுக்க வேண்டும். ஆகவே இதைத்தான் நாங்கள் சொல்லுகின்றோம். என்று சொன்னால் நாங்கள் அது பாசிட்டிவ் சேஞ்சஸ் என்று தான் சொல்லணும். முழுமையாக கட்டுப்படுத்தாமல், அதாவது ஒரு நெறிப்படுத்துகின்றார் என்று எனது நோக்கில் நான் பார்க்கின்றேன். நாங்கள் தொடரலாம். இந்த நடவடிக்கை இல்லாவிட்டால் இந்த வரி யாருக்கு பொருந்தாது என்று குறிப்பிட முடியுமா? ஆமா, மிக முக்கியமான கேள்வி. என்ன சொன்னால் இது வர வந்துருது. ஆகவே நீங்கள் அதாவது மே மாதம் 15ஆம் தேதியோ அதற்கு முன்பாக யார் யார் இந்த இறக்குமதி செய்வதற்காக லெட்டர் ஆஃப் கிரெடிட் என்று சொல்லுவோம், எல்சி என்று சொல்லுவோம், அதை யார் யார் திறந்திருந்தார்களோ அவர்களுக்கு இந்த நடைமுறை வராது. உதாரணமாக நாங்கள் பார்த்திருப்போம், இறக்குமதி செய்வர்களுக்கு தெரியும், மக்களுக்கும் தெரியும், இறக்குமதி செய்யும் பொழுது நாங்கள் லெட்டர் ஆஃப் கிரெடிட்டை ஓபன் பண்ணி வங்கி மூலமாக நாங்கள் நமது பணத்தை தயார்படுத்தி இறக்குமதி செய்கின்ற நாட்டிலோ அல்லது ஏஜென்ட் மூலமாக நாங்கள் பணத்தினை செலுத்தியோ அல்லது அவர்களுடைய இறக்குமதி பத்திரங்களை நாங்கள் தயார்படுத்தி சமர்ப்பித்தன் வாயிலாகத்தான் நாங்கள் ஒரு 3 மாசமோ 6 மாதத்துக்கு பின்பாகத்தான் வாகனங்கள் வரப்போகின்றது. ஆகவே மே மாதம் 16ஆம் தேதிக்கு முதல் தேதியில் யார் யார் இந்த லெட்டர் ஆஃப் கிரெடிட்டை ஓபன் பண்ணி இருக்கின்றார்களோ அவர்களுக்கு இந்த நடைமுறை வராது. ஆகவே யாரும் கவலைப்பட வேண்டாம். உதாரணமாக நாங்கள் மே மாதம் 1ஆம் தேதி தான் இந்த எல்சியை ஓபன் பண்ணியிருந்தோம், நமக்கு வருமாண்ட இல்லை. இப்பொழுது இந்த கெசட் வந்த தேதிக்கு பின்னால் இருக்கின்ற நாளிலிருந்து யார் யார்கள் செய்கிறார்களோ அவர்களுக்கு தான் இது தாக்கம் ஏற்பட போகின்றது ஒழிய மற்றும்படி யாரும் பயப்பட தேவையில்லை என்று நான் கருதுகின்றேன். அதே போன்று இந்த பயன்படுத்தப்பட்ட செகண்ட் ஹேண்ட் வாகனங்கள் அவற்றினுடைய விலை நிலவரங்களிலே ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? நாங்கள் இறக்குமதி செய்து உடனடியாக நாங்கள் வாகனங்களை கைமாற்றுவதில் இலங்கை மக்கள் கைவேந்தவர். அதாவது நாங்கள் ஒரு பொருளை பூரணமாக பாவிப்பதில்லை. அது குறிப்பாக அந்த வாகனத்தை நாங்கள் ஒரு ஃபேன்சியாக பாவிக்கின்றோம் என்று உலக நாட்டு உள்ள அனைவரும் குறைகின்றனர். ஆகவே நாங்கள் ஒரு வாகனத்தை இறக்குமதி செய்து அதை பாவிப்போம்னா குறைந்தது 10 வருஷமாவது பாவிக்க வேண்டும். நாங்கள் பொதுவாக பார்த்திருப்போம், 2 வருஷத்தில் பாவித்து விட்டு புது வாகனம் பாவிக்கிறோம், அப்படி பழக்கம் இருக்கு. ஆகவே அவ்வாறு இல்லாமல் நாங்கள் இந்த கட்டுப்பாடு மூலமாக என்ன வரப்போகுது என்று சொன்னால் எங்களுக்கு ஒரு பாவித்த வாகனத்தை நாங்கள் வேண்டக்கூடிய சந்தர்ப்பம் வரப்போகின்றது. ஆகவே ஏற்கனவே இருக்கின்ற செகண்ட் ஹேண்ட், நீங்க சொல்லும்போது இந்த செகண்ட் ஹேண்ட் வாகனங்கள் வைத்திருப்பவர்களுக்கு தங்களுடைய வாகனத்தினுடைய பெறுமதி கூட ஓரளவு தான் கூடுமே, முழுமையாக கூடும் என்று சொல்ல முடியாது. ஒரு வீழ்ச்சி ஏற்படாது. பொதுவாக நாங்கள் பார்த்திருப்போம், அக்கவுண்டிங் டேர்மில் பார்த்திருப்போம், வாகனங்களுக்கு டிப்ரிசியேஷன் என்று தான் கருதுவோம். நிலபுலன்களுக்குத்தான், அதாவது வாகனம் ஒன்றினை வாங்கிய ஒருவர் அதனுடைய பெறுமதி என்பது காலப்போக்கிலே தேயுமே ஒழிய அது உயராது. ஆனால் இந்த நிலவரம் என்பது அந்த தேய்கின்ற தன்மையை தடுத்து நிறுத்தி அவருக்கு ஒரு அனுகூலத்தை பெற்று தருகிறது என்பதை குறிப்பிடுகிறீர்கள், அப்படியா? உண்மை, இது ஒரு சாதகமான நிலைமை என்று கருதுகிறேன். அதாவது என்று சொன்னால் நிலபுலன் என்றால் அதிகரித்துக் கொண்டே வரும். நம்ம மண்ணிலையும் பொன்னிலையும் போட்டால் கூடுமென்றே சொல்லுவோம். ஆனால் இப்பொழுது வாகனம் வைத்திருப்பவர்கள் கூட கவலைப்பட தேவையில்லை. இந்த மாற்றத்தின் காரணமாக உங்களுடைய கையில் இருக்கின்ற வாகனம் குறையாது, கூட போகின்றது. ஆகவே நீங்கள் வங்கியில் கடன் எடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது. லீஸ் இருந்தால் லீஸை புதுப்பிக்கக்கூடிய தன்மை இருக்கின்றது. இதன் மூலமாக உங்களுக்கு கோலெட்ரல் என்று சொல்லுவோம், வங்கியின் வாகனத்தை கொடுத்து விட்டு வங்கிக்கு வாகனத்துக்கு ஈடாக நாங்கள் நமது தற்காலிக வணிக தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய தன்மை கூட நான் இந்த நிதி ஆலோசகராக இருக்கின்றேன். இதை கூட நாங்கள் செய்து கொடுக்கின்றோம். என்று சொன்னால் ஒரு ஷார்ட் டேர்ம் பைனான்சியல் ப்ராப்ளம் வரும்பொழுது இந்த வாகனத்தை கூட நாங்கள் ஈடாக வைத்துவிட்டு தற்காலிக தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகை இருக்கு. என்று சொன்னால் டிப்ரிசியேஷன் இல்லாமல் இப்பொழுது அந்த அப்ரிசியேஷன் கூட இருக்கின்றது வாகனங்களில். ஆகவே இது ஏற்கனவே வாகனங்கள் வைத்திருப்பவர்கள், செகண்ட் ஹேண்ட் வாகனம் வைத்திருப்பவர்களுக்கு ஒரு நல்ல செய்தியாகத்தான் நான் பார்க்கின்றேன். பட்டய கணக்காளர், வரி முகாமைத்துவ ஆலோசகர், நிதி ஆலோசகரும் கூட AGS சுவாமிநாதன் சர்மா அவர்களே, உண்மையில் பொதுமக்களுக்கு, இந்த நிகழ்ச்சியினை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய எமது நேயர்களுக்கு, பொதுமக்களுக்கு நாங்கள் அவர்கள் சார்பாக கேட்கின்ற ஒரு கேள்வி, இப்போது பொதுமக்கள் வாகனம் வாங்கலாமா இல்லாவிட்டால் காத்திருக்கலாமா?
நல்ல கேள்வி, கஷ்டமான கேள்வி. என்றாலும் நாங்கள் சொல்லத்தானே வேணும். உண்மையாகவே நீங்கள் அவசர தேவை இல்லை என்று சொன்னால் அடுத்த 3 மாதங்கள் பொறுத்திருந்து வேண்டும். என்ன சொன்னால் நாம் முக்கியமா நாடு முக்கியமா என்று கருதினால் நாங்கள் நிச்சயமாக நாட்டுக்குத்தான் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஆகவே ஜனாதிபதி நிதியமைச்சர் என்ற முறையில் சிறந்ததொரு கொள்கையை கொண்டு வந்துள்ளார். ஆகவே அவர் மூத்த குடிமகன். அவ்வாறு ஜனாதிபதி செய்யும் பொழுது நாம் அனைவரும் அவருக்கு ஒத்திசைவாக இந்த 3 மாதங்களும் ஒரு செல்ஃப் டிசிப்ளினாக இருந்து அனைவரும் ஒரு திட சங்கல்பமிட்டு ஒருவர் கூட இறக்குமதி செய்ய வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அவசர தேவை என்று சொன்னால் நாங்கள் ஏற்கனவே நாம் நமது தேவைகளை நாம் பார்க்கும் பொழுது தேவைகளை பூர்த்தி செய்துள்ளோம் என்றுதான் பார்க்கக்கூடிய இருக்கின்ற. இலங்கையில் இருக்கின்ற வாகனங்களை தொடரணிகளை கார் செயலில் போய் பார்த்தால் வாகனங்கள் கூடுதலாக இருப்பது போன்ற ஒரு தோணி இருக்கின்றது. ஆகவே அவசர தேவை இல்லாதவர்கள் இறக்குமதி செய்ய வேண்டாம் என்று கருதுகின்றேன். அது எமது நாட்டினுடைய டிசிப்ளினை காட்டும். ஆகவே அவசர தேவை மாத்திரம் இருந்தால் பல விற்பனையாளர்களை நாங்கள் ஒப்பீடு செய்யலாம். அது தற்செயலமா உங்களுக்கு அவசரமாகத்தான் இருக்குது என்று சொன்னால் நீங்கள் இறக்குமதி செய்வதற்கு முதல் இலங்கையில் ஏற்கனவே இறக்குமதி செய்து கையில் வைத்திருக்கின்ற வாகனங்களை நீங்கள் ஒருமுறை சுற்றி பார்த்து அதில் உங்களுக்கு பிடித்திருந்தால் அதே முதல் கொள்வனவு செய்யுங்கள். அவ்வாறு செய்வதன் வாயிலாக நாம் எமது நிதியை கூட ஒழுங்காக கையாள முடியும். அதே நேரம் நாட்டினுடைய அந்நிய செலவணி வெளிப்பாய்ச்சலை தடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே நாட்டு மக்கள் அனைவரையும் கேட்டுக்கின்றேன், ஒரு 3 மாதங்கள் பொறுத்திருந்து இந்த கொள்கைக்கு ஒத்திசைத்து எமது ஜனாதிபதியின் இந்த கொள்கை திட்டமிடலுக்கு நாங்கள் பரிபூர்ண ஒத்துழைப்பு வழங்குவோமாய் நிச்சயமாக எமது நாட்டின் இலங்கை ரூபாவின் பெறுமதியை சிறந்த ஒரு நிலைக்கு கொண்டு வர முடியும் என்றே நான் கருதுகின்றேன். அதே போல தற்போது இந்த பொருளாதார ரீதியாக ஒரு நிலைப்பேற்று தன்மையினை எடுக்கின்ற விதமாக முன்னெடுக்கப்படுகின்ற இந்த செயற்பாடுகள் இது இலங்கையில் மாத்திரம் மேற்கொள்ளுகின்ற ஒரு நடவடிக்கை தானா, இல்லையென்றால் உலகத்திலே வேறு பிற நாடுகளிலும் இவ்வகையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றனவா? இது பற்றிய உங்களுடைய கற்றல் இல்லாவிட்டால் தெளிவு இது எப்படி இருக்கிறது? இது பற்றி எங்களுடைய நேயர்களுக்கு. ஆமா, மிகவும் ஒரு சிறந்த கேள்வி. என்ன சொன்னால் நாங்கள் ஜனாதிபதி கொண்டு விட்டார்னு சொன்னால் மற்ற நாடுகள் எவ்வாறு இருக்கின்றது, நிச்சயமாக மற்ற நாடுகள் எம்மை போன்ற நாடுகள் அபிவிருத்தி அடைந்து வருகின்ற நாடுகள் அபிவிருத்தி அடைந்த நாடுகள் எவ்வாறு செயற்படுகின்றதை நாங்கள் நிச்சயமாக பார்க்க வேண்டும். அந்த கேள்வி ஒரு சிறந்த கேள்வி என்று நான் கருதுகின்றேன். அந்த நோக்கில் நாம் பார்க்கும் பொழுது எமது அயல் நாடான இந்திய பிரதம மந்திரி மோடி ஜி அவர்கள் சொல்லியிருந்தார், மக்களுக்கு போன கிழமை சொல்லியிருந்தால் 7 விதமான கோரிக்கையை விடுத்துவிட்டார். ஒரு 3 மாதத்துக்கு இலங்கை ஜனாதிபதி 3 மாதம் தான் சொன்னார். ஆனால் இந்திய பிரதம மந்திரி 12 மாதத்துக்கு கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டிய சொன்னது. அங்கு இலங்கையில் வாகன இறக்குமதி கூடுதல் போன்று பிற நாடுகளில் நாங்கள் பார்த்தோம், இந்தியா போன்ற நாடுகளில் தங்க இறக்குமதி தான் கூடுதலாக இருக்கின்றது. ஆக அவர் தங்கத்தை இறக்குமதியை 12 மாதத்துக்கு பிற்போட சொல்லிவிட்டார். அது மாத்திரமல்லாத வெளிநாட்டு பிரயாணங்கள் தேவையற்ற வெளிநாட்டு பிரயாணங்களை செய்ய வேண்டாம் என்றும் சொல்லி இருக்கின்றார். அதே போன்று ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆக, அதாவது நீங்கள் கோவிட் டைமில் நாங்கள் எவ்வாறு செயற்பட்டோமோ அந்த நெறிமுறைகளை பின்பற்ற கேட்டுக்கொள்கிறார். அதாவது நீங்கள் அத்தியாவசியமாக இருந்தால் மாத்திரம் வேலை தலங்களுக்கு போங்கள், இல்லாத விடத்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஒர்க் ஃப்ரம் எனிவே என்ற செயற்பாடை கொண்டு வர கேட்கப்பட்டுள்ளது. அது மாத்திரமல்லாது இந்த பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை பாதிக்க பல நாடுகள் கோரியுள்ளது. உதாரணமாக ஜப்பான், சிங்கப்பூர் போன்ற நாடுகள் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட், குறிப்பாக இந்தியா கூட சொல்லிவிட்டார்கள், தனியாக உதாரணமாக பார்த்திருப்போம், தனியாக ஒருவர் வாகனத்தை பாவிக்க வேண்டாம் என்றும், அதை ஒரு 5-6 பேர் வாகனத்தில் காரா இருந்தால் 4 பேர் செல்ல முடியும். ஆகவே நீங்கள் 4 பேருக்கு குறைவாக இருந்தால் வாகனத்தை எடுக்க வேண்டாம் என்ற ஒரு சுய கட்டுப்பாடை கூட பல அரசாங்கம், இந்தியா, ஆஸ்திரேலியா, சிங்கப்பூர், ஜப்பான் போன்ற நாடுகள், இவன் நாங்கள் பார்த்திருப்போம், ஜப்பானுடைய வாகன ஒரு கம்பெனியின் பெயரை சொல்லவில்லை, சேர்மனாக இருந்தால் கூட அவர் கூட தனியாக செல்ல முடியாத என்ற கட்டுப்பாடு இருக்குது. அவர் கூட பொது போக்குவரத்தை தாம் பாவிக்க வேண்டும் போன்ற பல கட்டுப்பாடுகள் வந்துகின்றது. ஆகவே இந்தியாவில் பல கட்டுப்பாடு இருக்கின்றது. சிங்கப்பூரில் வாகனங்களை வேண்டுவதே சிங்கப்பூரில் வாகனம் வைத்திருந்தால்
உயர்ந்த ஸ்தானத்தை அடைந்தவராக கருதப்படுறாங்க. அங்கு வாகனமே இறக்குமதி செய்ய முடியாது என்ற கட்டுப்பாடும் இருக்கின்றது. ஆகவே ஆஸ்திரேலியாவில் கூட இப்பொழுது அதிகூடிய இறக்குமதி வரியை விதித்துள்ளார்கள். ஜப்பானில் நிறைக்கேற்ற, அதாவது வாகனத்தின் வெயிட்டுக்கேற்ற புதிய டாக்ஸை கொண்டு வந்துகின்றார். ஆகவே உலக நாடுகளுடன் ஒப்பிடும் அளவிற்கு இலங்கையில் அந்த அளவு கட்டுப்பாடு கொண்டு வரவில்லை என்று கருதுகிறேன். ஆகவே நாம் எவ்வாறு நடந்து கொள்கின்றோம், எவ்வாறு இந்த கடினமான சூழ்நிலையை கையாளுகிறோம். கடினமான சூழ்நிலை என்று சொன்னால் எமது நாட்டில் கடினமான சூழ்நிலையிலே எமது நாடு நன்றாகத்தான் இருக்கிறது. ஆனால் உலக பொருளாதாரத்தில் இந்த மசகு எண்ணெயின் விலை தொடர்ச்சியாக அதிகரித்து வருகிறது. ஆகவே இந்த மசகு எண்ணெயை தேவையை பூர்த்தி செய்வதற்காக நாம் டாலரை தேவையை ஒதுக்க வேண்டும். அந்த டாலரினுடைய தேவையை இந்த வாகனம் போன்ற இறக்குமதி மற்றும் அது வாகனம் மாத்திரமல்ல அத்தியாவசிய பொருட்கள் தவிர்த்து ஆடம்பர இறக்குமதியை தவிர்க்க முகமாகத்தான் நாம் ஒவ்வொரு நாடும் உலக நாடுகளும் கொண்டு வருகின்றது. ஆகவே இலங்கையில் பாரியளவு கட்டுப்பாடு வரவில்லை. அந்த கட்டுப்பாடு வராத காரணம் அது அரசாங்கத்துடைய தெளிந்த கொள்கை. ஆகவே அது அந்த கொள்கை அவ்வாறு இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாமும் இந்த கொள்கைக்கு ஒரு சப்போர்ட்டிவ் ரோலாக இருக்க வேண்டும். அவர்களுக்கு நாங்கள் உதவும் முகமாக மக்கள் அனைவரும் செயற்படுவோம் இருந்தோமானால் நாங்கள் நிச்சயமாக மற்ற நாடு போன்ற கெடுபிடிகள் இல்லாமல் நிச்சயமாக நாம் ஒரு சிறந்த பெறுபரை அடைய முடியும் என்றே நான் கருதுகின்றேன். நிகழ்ச்சியில் நிறைவாக நாங்கள் பொதுமக்கள் அவர்களுக்கான ஒரு ஆலோசனையாக உங்கள் சார்பில் நீங்கள் வழங்கக்கூடிய ஆலோசனை என்ன? வரி முகாமைத்துவ மற்றும் நிதி ஆலோசகர் பட்டய கணக்காளர் ஏஜிஎஸ் சுவாமிநாதன் சர்மா அவர்களே. ஆமாம், இலங்கை மக்கள் எப்பொழுதுமே நாங்கள் பார்க்கும் பொழுது கல்வி அறிவில் ஒரு மேன்மை நிலையை தான் இருக்கின்றோம். ஆகவே அது நாங்கள் பெருமைப்பட வேண்டியது. ஆகவே நாங்கள் அரசாங்கத்தினுடைய கொள்கை வந்தால் சிலர் கேள்வி கேட்டுக்கொண்டு அது ஏன் வருகின்றது என்றது நாங்கள் பார்த்திருப்போம் சோசியல் மீடியா. ஆகவே நாங்கள் அதன் பக்கம் சாராமல் நாங்கள் ஒரு நாட்டுப்பற்றை உருவாக்க வேண்டும். மூலமாக நான் மக்கள் அனைவரையும் நேயர்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கின்றேன். நீங்கள் நாட்டுப்பற்றை வளர்த்துக் கொள்ள வேண்டும். நாட்டுப்பற்று வந்துவிட்டால் நாட்டினுடைய கொள்கைகள் உங்களுக்கும் அது பிடித்துவிடும். ஏனென்று சொன்னால் வீட்டில் ஒரு பெற்றோர்கள் ஒரு முடிவை எடுத்தால் பிள்ளைகள் எவ்வாறு கேட்க விருப்பமோ இல்லையோ கேட்கத்தான் வேண்டும். ஏனென்று சொன்னால் பெற்றோர்கள் தெளிந்தவர்கள். அவர்கள் அதே போன்று எமது ஜனாதிபதியோ பிரதம மந்திரியோ குறிப்பாக ஜனாதிபதி அவர்கள் நிதியமைச்சர் முறையில் பல கொள்கைகளை தனது சுயநலம் இல்லாமல் மக்களுடைய நோக்கம் கருதி நாட்டினுடைய நோக்கம் கருதி முடிவுகளை எடுக்கும் பொழுது நாங்கள் நாட்டு மக்கள் அனைவரும் நாடுதான் முக்கியம் என்ற நோக்கமாக கருதி நாங்கள் அதற்கு உறுதுணையாக இருப்போமானால் நிச்சயமாக ஒரு சிறந்த ஒரு இலங்கையை கட்டியிருப்ப முடியும். நான் இந்த நிகழ்ச்சி மூலமாக மீண்டும் சொல்கின்றேன், இன்னொரு வருஷமோ 2 வருஷம் நாங்கள் முறையாகவும் நிதானமாகவும் செயற்படுவோமானால் நாங்கள் முழு உலகுக்குமே வியக்கும் வண்ணமாக இலங்கையை கட்டியெழுப்ப முடியும். ஆகவே தெய்வாதீனமாக எமது ஜனாதிபதியும் சிறந்த கொள்கைகளை கொண்டு வருகின்றார். அந்த கொள்கைகளுக்கு நாம் நிச்சயமாக ஒரு உந்து சக்தியாகவும் அவர்களுக்கு நாங்கள் உறுதுணையாகவும் இருந்து செயற்படுவோமானால் நிச்சயமாக வருங்கால சந்ததியினருக்கு ஒரு சிறந்த இலங்கையை எடுத்து செல்ல கூடியதாக இருக்கும் என்றே நான் கருதுகின்றேன். மிக்க நன்றி. வரி முகாமைத்துவ ஆலோசகர், நிதி ஆலோசகர், பட்டய கணக்காளர் ஏஜிஎஸ் சுவாமிநாதன் சர்மா அவர்களை நேரத்தை ஒதுக்கி தேசிய வானொலியூடாக விடியும் வேளையில் எமது நேயர்களுக்கு இந்த விவரங்களை தெரிவித்தமைக்காக உங்களுக்கு நேயர்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. மிக்க நன்றி. இனி அளவில் இன்றைய விடியும் வேளை நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் தேசிய சேவை விடியும் வேளை சமகால விவகாரங்களை தாங்கியொலிக்கும் நேரடி நிகழ்ச்சி. இன்று மே மாதம் 19ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, தமிழுக்கு ஸ்ரீ பராபவ வருடம் வைகாசி 5வது நாள் செவ்வாய்க்கிழமை.